இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல நேரத்திற்காக, இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்தின் இந்த துவக்க நாள் முதல் இந்த வாரத்தின் கடைசி நாள் வரையிலும் கர்த்தர் நமக்கு தியானிக்கும்படியாக கொடுத்ததான ஒரு தேவ வார்த்தை வஸ்திரம், த ட்ரெஸ், த கார்மெண்ட்ஸ். வஸ்திரம், நாம் அணிய வேண்டிய வஸ்திரங்களை குறித்தும் நாம் அணியக்கூடாத வஸ்திரங்களை குறித்தும் இந்த வாரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். வஸ்திரம் என்பது ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு மிகவும் அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. உணவு, உடை, ஆடை, தங்குவதற்கான இடம், இந்த 4 காரியங்களும் ஒரு மனுஷனுக்கு அவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அத்தியாவசியமான காரியமாய் காணப்படுகிறது. அதே போலதான் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாமும், கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிற நாமும் ஒரு வஸ்திரத்தை அணிய வேண்டும். ஒரு சில ஆவிக்குரிய வஸ்திரங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த வஸ்திரங்களை அணிவது நமக்கு மிகவும் அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. வஸ்திரம் என்று சொல்லப்படும் போது வேதாகமத்திலே முதலாக கர்த்தர் ஒரு வஸ்திரத்தை மனுஷனுக்கும் மனுஷிக்கும் உடுத்துவிக்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 21வது வசனத்திலே அதை நாம் வாசிக்க முடிகிறது. கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷன் பாவத்தில் விழுந்தது நிமித்தமாக தான் நிர்வாணியாய் இருக்கிறான் என்பதை அவன் உணர்ந்து அவன் தனக்கான ஆடைகளை இலை தழைகளின் மூலமாய் செய்து உடுத்தி கொண்டான். ஆனால் ஆண்டவரோ அவன் செய்த அந்த பாவத்தை நிவர்த்தியாக்கும்படியாக ஒரு ஆடையை அவனுக்கு கொடுக்கிறார். அந்த ஆடையை குறித்து தான் நாம் ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ அதிலிருந்து ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஆடையை உடுத்துவிக்கிறார். கர்த்தர் உடுத்திருக்கிற ஆடை மிகவும் அவசியமானது என்று சொல்லி நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஆட்டினுடைய தோலை எடுத்து தோல் ஆடைகளை அந்த மனுஷனுக்கு உடுத்துவிக்கிறார். ஒரு உலகத்திலும் கூட இப்படி ஒரு பழமொழியை நாம் சொல்வதாக கேட்டிருப்போம். ஆடை பாதி ஆள் பாதி என்று சொல்வார்கள். நாம் அணிந்திருக்கிற ஆடை நம்மை யார் என்று சொல்லி அது காட்டுமாம். நாம் அணிந்திருக்கிற அந்த உடை நாம் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் என்று சொல்லி காட்டுமாம். அந்தந்த இடத்திற்கு அந்தந்த தகுந்த உடைகளை நாம் அணிய வேண்டும். கல்யாண வீடு என்று சொன்னால் அதற்கேற்ற உடைகளை அணிந்து செல்வோமானால் நமக்கு மிகவும் சந்தோஷமாயிருக்கும். அந்த கல்யாணத்திலே நம்மால் முழு மனதோடு கூட பங்கு கொள்ள முடியும். ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிற ஒரு இடத்திற்கு நாம் செல்லும் போது அதற்கு தகுந்தமான ஒரு ஆடையை நாம் அணிந்து செல்வது வழக்கம். இப்போ அந்தந்த இடத்திற்கு தகுதியான ஆடைகளை நாம் அணிய வேண்டும். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தகுதியான வஸ்திரங்களை அணியும்படியாக கர்த்தர் நம்மை ஏவுகிறார். இதைதான் நாம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல ஸ்திரீயானவள் தகுதியான ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். இது ஸ்திரீக்கு மட்டும் சொல்லப்பட்டதான வசனம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற மாந்தர்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்டதான ஒரு வசனம். தகுதியான ஆடையை நாம் அணிய வேண்டும். நாம் அணிந்து கொள்ளத்தக்க ஆடைகள், நாம் தணிந்து கொள்ளத்தக்க வஸ்திரங்கள் ஒரு சில வேதத்தில் இருக்கின்றன. அவைகளை நாம் தியானிக்க போகிறோம். அவைகள் என்ன என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். நம்மை நாமே நிதானித்து பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட வஸ்திரங்களை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமா? இல்லை நான் ஒருவேளை தரித்து கொள்ளாவிட்டால் இன்றிலிருந்து அந்த வஸ்திரங்களை தரித்து கொள்ள என்னை நான் பாக்கியவானாய் மாற்றப் போகிறேன் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு கூடிய ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். நான் சொன்னது போல வஸ்திரம் ஒரு மனுஷனுக்கு மிகவும் அவசியமானது. நம்மை உண்டாக்கின ஆண்டவரும் கூட ஒரு வஸ்திரத்தை தரித்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 104வது சங்கீதம் 2வது வசனத்துல ஒளியை அவர் வஸ்திரமாக தரித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறாராம். அவருடைய பிள்ளைகளாய்
புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிற நாமும் அந்த ஒளியின் வஸ்திரங்களை தரிக்கும்படியான பாக்கியத்தை பெற வேண்டும். ஆண்டவர் அவர் ஒளியில் இருக்கிறார், அவர் ஒளியின் வஸ்திரங்களை தரித்திருக்கிறார். அநேக வேத ஆராய்ச்சியாளர்களும் அநேக வேத மனிதர்களும் சொல்வதான ஒரு சாட்சி, கர்த்தரை அவர்கள் முகமுகமாக தரிசிக்கும் போது அவருடைய ஆடை மிகவும் பளிச்சென்று வெண்மையான ஒரு ஆடையாய், ஒளியான ஒரு ஆடையை அவர் தரித்திருந்ததாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஒரு ஒளியான ஆடையை கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஒளியான ஆடையை, அந்த வெண்மையான ஆடையை பெறுவதற்கு வேறு ஒரு சில தகுதியான வஸ்திரங்களை நாம் அணிவது மிகவும் அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு அவர்கள் வரும்போது வேத வசன உபாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆடைகள் அது குறைந்து போகவே இல்லையா, அவர்கள் அணிகலன்கள் அது அறுந்து போகவே இல்லையா. அப்படி என்றால் என்ன? அவர்கள் வளர வளர அவர்கள் ஆடை வளர்ந்து கொண்டே வந்தது. கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற ஆடைகளை அவர் கொடுத்தார். ஒரு மனுஷனுக்கு வஸ்திரம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. வஸ்திரத்தை குறித்து நாம் அறியாமல் இருப்பது கர்த்தருக்கு சித்தமானது அல்ல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில தகுதியுள்ள வஸ்திரங்களை அணியத்தகாதவராய், தகுதியற்ற வஸ்திரங்களுக்கு நேராய் தன்னுடைய சிந்தையை திருப்புகிறதான நம்ம பார்க்கிறோம். வெளிப்புறமாக இருந்தாலும் சரி, உள்ளான ஆவிக்குரிய வஸ்திரங்களையும் அவர்கள் அணிவதை தவறி போகிறார்கள். வெளியரங்கமாக ஞாயிற்றுக்கிழமை மற்றும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், மற்ற நாள் கிறிஸ்து அவர்களுக்கு உடுத்துவிட்ட அந்த வஸ்திரங்களை அவர்கள் அணிவதற்கு தவறி போகிறார்கள். இப்படிப்பட்ட சிந்தை ஒருவேளை நமக்கு காணப்படுமானால் நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எனக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற அந்த வஸ்திரங்களை அணிவதற்கு ஒரு தகுதியுள்ள பாத்திரமாய் நீர் இந்த நாளிலே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி நாம் பார்க்க போறோம். அந்த வெண்மையான ஒளி நிறைந்த வஸ்திரத்தை அணிவதற்கு தகுதியான பாத்திரமாய் நீர் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நான் அணிகிற ஆடைகள் அது தகுதியற்றதா இருக்கக்கூடாது. நான் அணிகிற ஆவிக்குரிய ஆடைகள் தகுதி உள்ளவர்களாய் மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தாவே, என்னுடைய மனக்கண்களை நீ திறந்து தகுதியான வஸ்திரங்களை எனக்கு நீ தாரும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் கேட்போம். வருகின்ற நாள் முதல் ஒவ்வொரு தகுதியான வஸ்திரங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் தவறாமல் கேட்கும்படியாக உங்கள் அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அன்புள்ள பரமபிதாவே, உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் நீர் கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வஸ்திரங்களை உடுத்து வைக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, காட்டு புல்லுக்கு கூட நீர் உடுத்து வைக்கிறீர் அப்பா. அதே போல அநேக ஆவிக்குரிய வஸ்திரங்களை நீர் எங்களுக்கு தருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகுதியுள்ள வஸ்திரங்கள் என்ன என்பதை ஆண்டவரே வருகின்ற நாட்களில் நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கே துதிக்கான மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இனிதான இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை